பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். ஸோ அதனால கூட பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இதனால கூட என்னன்னா நிறைய பேர் ஏன் வீடியோ போடல, வீடியோ ஏன் வரல, லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. சில பேர் ஏன் நான் போட மாட்டீங்க அப்படின்னு கேட்டீங்க. ஏன்னா சின்ன ஒர்க் இருந்தனால தான் வீடியோவில் எடுக்க முடியல, போட முடியல. இதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோ வந்துடும், நீங்களும் கொஞ்சம் பார்ப்பீங்க. ஸோ இதனால கூட என்னன்னா ஐயா பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவர் பற்றி உங்களுக்கு நல்லா தெரியணும்னு சொல்லிட்டு இருக்கோம். அவர் வந்து நம்ம சந்திக்க வந்திருக்கோம். ஸோ அவரோட வாழ்க்கை வரலாறு, அவர் வாழ்க்கையில் என்ன நடந்தது, என்னென்ன காரியங்கள்லாம் தாண்டி வந்திருக்கிறாரு, ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ரொம்ப நேரம் பேசாமல் நம்மளும் வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஐயா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன இப்போ என்ன பண்ணுறீங்க? நீங்கள் உடம்புலாம் பரவாயில்லையா? கூலியெல்லாம் பரவாயில்லையா? ஐயா இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க, எங்கே பிறந்தீங்க, எங்கே வளர்ந்தீங்க, எப்படி இயேசு கிறிஸ்து தெரிஞ்சிங்க? எங்கள் குடும்பமே கிறிஸ்து குடும்பம். எங்களுக்கு சொந்த மாவட்டம் வேலூர் மாவட்டம், அணைக்கட்டு வட்டம், இறைவன்காடு வில்லேஜ். இந்திய சுவிசேஷ திருச்சபை தான் எங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து. நாங்கள் அதை தான் உறுப்பினராக இருக்கிறோம். தாய் தகப்பில் இருந்து எங்களுக்கு மொத்தம் 5 பேர். நாங்கள் 2 அக்கா 2 அண்ணன், கடைசி நான். மொத்தம் நாங்கள் 5 பேர், 3 ஆணும் 2 பெண்ணு. அதில் எல்லாரும் கர்த்தருடைய பெரிதான கிருபையில் தெளிவாக இருக்கிறாங்க. 2 அண்ணனுங்களும் கொஞ்சம் ஊழியத்தில் பார்த்த ஊழியத்தில் இருக்கிறாங்க. நான் 3 நேரம் ஊழியத்தில் இருக்கிறேன். எனக்கு திருமணமாகி ஒரு மனைவி, 3 பிள்ளைங்க. மூத்த பிள்ளை வந்து இந்திய சுவிசேஷ திருச்சபையில் செமினரியில் படிக்கிறார், பிடி படிக்கிறாங்க. அவங்களுக்கு இது லாஸ்ட் இயர். அடுத்த பிள்ளை இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை பார்க்குறாங்க. அதுக்கு அடுத்த பிள்ளை வந்து படிக்கிறாங்க, 9th படிக்கிறாங்க. இதுதான் என் குடும்பம். அது மட்டுமல்ல, ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் கர்த்தர் எங்களை வழிநடத்தி வந்தார். இப்போ எங்களுக்கு தேவன் கொடுத்த தரிசன பிரகாரம் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் வட்டம் கூடுவாமுண்டி வில்லேஜில் இயேசுராஜா தேவாலயம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். கர்த்தர் கொடுத்த தரிசனத்தின் பிரகாரம் அந்த ஆலயத்தை தொடங்கி இதுலேருந்து 2 கிளை சபைகள் வச்சிருக்கிறோம். ஒன்று உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிச்சி பக்கத்தில் எறையூர்ன்ற ஒரு கிராமத்தில் ஒரு சபையும், பெங்களூர் ஒயிட்ஃபீல்டில் இருந்து காடுகுடி வழியாக போனால் தென்னூர் நகரத்தில் ஒரு சபையும் வச்சிருக்கிறோம். இங்கே இருக்கிற சபையில் தான் கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் இருக்கிறாங்க, ஆராதிக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையில் இங்கே அநேக ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. இது ஒரு பெரிய விக்கிரக கோட்டைன்னு சொல்லுவாங்க. இந்த மாவட்டத்தையே பெரும்பாலும் மேல் மலையில் ஒரு நாளுமே தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேருக்கு தெரியும். இந்த இடத்துல ஊழியம் செய்வது மிகவும் கடினம். கர்த்தர் பெரிதான கிருபையில் இந்த கிராமத்தில் அநேக ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வராங்க. இன்னும் அநேகருக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபை ஊழியம் நடக்குது. ரொம்ப சந்தோஷம் ஐயா உங்களோட சாட்சி கேட்கும் போது. இப்போ என்னன்னா, இப்போ இருக்க வாலி பசங்க வந்து ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்து வந்து தெரிஞ்சதுக்கு முன்னாடி சில காரியங்கள்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் இயேசு கிறிஸ்துல தெரிஞ்சுக்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துக்கு தெரியறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க, என்னென்ன பண்ணீங்க, எப்படின்னா காரியங்கள்லாம் செஞ்சீங்க? அந்த நாட்களில் இன்றைக்கு இருக்கிறத காட்டிலும் அந்த நாட்களில் அதிகமான வாலிப குறும்புன்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு தெரியாத தவறான பழக்க வழக்கங்கள், அதாவது கெட்ட நண்பர்கள் கூட சவகாசம் வச்சுக்கிட்டு சினிமா பார்ப்பது, இந்த மாதிரி பிள்ளைங்க கூட சேர்ந்து தவறான பழக்க வழக்கத்தை ஈடுபடுவதெல்லாம் இருந்துச்சு. ஒரு நாளில் தேவன் சந்தித்தார். அன்றைய வாலிப வயதில் செய்த தவறுகளுக்கெல்லாம் தேவன் விசேஷத்தமாய் எங்களுடைய பேசினார். அதனுடைய நோக்கம்தான் இன்னைக்கு அந்த ஊழியம். அன்றைக்கு சரியாக சொல்வதுக்கு ஆட்கள் கிடையாது. ஏன்னா வருவங்க ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்துட்டு போயிடுவாங்க, இந்த மாதிரி அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அநேக ஊழியர்கள் அந்த சபைகள் இருக்கிற பிள்ளைகளை ஒரு நல்ல மேதைகளாய் வரணும், சாட்சிகளை நிறுத்தன்னு சொல்லி அநேகர் ஜெபிக்கிறாங்க, வாங்கிக்கிறாங்க. அதில் ஒரு சில சபைகளில் இருக்கிற வாலிப பிள்ளைங்க உலக பழக்க வழக்கத்தோடு கூட தேவனை ஆராதிக்கிறாங்க. அதில் ஒரு நாளும் தேவன் மகிமைப்பட மாட்டார். வேதம் சொல்லுது, பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கன்னு சொல்லு. எந்த வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் அதை முழுமையாய் தேவனுக்கு அர்ப்பணிக்கிற போது தான் அவங்க வாழ்க்கை ஜொலிக்கும், அவங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க. ஒரு நாளில் ஒரு நாள் அவங்க வேத வசனம் சொல்லுகிறது போல ஒளிமர கன்றுகளாய் பெற்றோருக்கும் சபைக்கும் சங்கத்துக்கும் சாட்சிகளாய் இருப்பாங்க. அது நிமித்தம் அநேக ரட்சிக்கப்படுவதற்கு எதுவாக இருக்குன்னு நான் விரும்புகிறேன். இப்போ இருக்க நிலைமை பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து, அதாவது கிறிஸ்டியன் அப்படின்னா வந்து ஒரு மத மாற்றம் அப்படிலாம் சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் ஒரு தண்ணிப்பட்ட ஒரு ஆள், இவங்க எல்லாரையும் ஆள் சக்கர கூட்டம் அப்படிலாம் வந்து பேசுகிறாங்க, சொல்லப்படுது இந்த உலகத்தில். அது வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க? நம்முடைய அணுகுமுறைகள் இந்த உலகத்தில் வேதத்தின் பிரகாரம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிடணும். எந்த ஊழியக்காரர் இருந்தாலும் இல்லை குடும்பங்களாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கிடணும். வேதத்தை படிப்பது மட்டுமல்ல, அதன்படி வாழவும் கற்றுக்கொள்ளணும். அப்போ தான் நம்ம அநேக ரட்சிப்புகளை கொண்டு வர முடியும்.
நமக்குள்ள பாகுபாடு இருக்கக்கூடாது. அதாவது இவங்க கிறிஸ்தவங்க, இஸ்லாமியரு, இந்துக்கள் இருக்கக்கூடாது. அவளை நேசிக்க கற்றுக்கொள்ளணும். அப்படி நேசிக்க கற்றுக்கொள்ளுகிற போது அவங்களுக்கு தேவன் ஆட்டோமேட்டிக்கா அவங்க உள்ளத்துல பேசுவார். அவங்க ஆல்ரெடி நம்மளோட கூட அவங்க ரொம்ப பழகுவாங்க. அன்பு பாராட்டவங்க நம்ம பழகுற விதம் தான் அவங்கள பழக்கத்துக்குள்ள கொண்டு வரும். அந்த வித ஒரு பழக்கத்தோட போனோம்னா தான் அவங்கள ரட்சிக்குள்ள கொண்டு வர முடியும். அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. நம்ம கிறிஸ்தவங்க இங்க போகக்கூடாது, இதை பார்க்கக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு சொல்லுகிற போது அவங்க என்ன செய்யணும், வேற்றுமை வந்துட்டு அவங்க ரட்சிக்கப்பட முடியாது. இயேசு கிறிஸ்தானருடைய காலகட்டத்துல அவர் யாரும் வேற்றுமை பார்க்கல. அவன் என்ன ஜாதியான், எந்த மதத்தான், அவன் படிச்சவனா படிக்காதவனா பார்க்கல. அவரிடத்துல வருகிறவர்களுக்கு எல்லாருக்கும் மீட்புண்டு. அவர் சொன்னாரு, என்னிடத்தில் வருகிறவளை நான் புறம்பே தள்ளுகிறேன்னு சொன்ன பிரகாரமாக நம்ம யாரா இருந்தாலும் எந்த இடமா இருந்தாலும் நம்ம போய் அவரிடத்துல போய் ஜெபிக்கிற போது, அவங்களுக்காக பரிந்தபி தேவனிடத்தில் பேசுகிற போது நிச்சயமாக ஒரு நன்மை உண்டாகும், மீட்பு உண்டாகும், ஒரு வெற்றி உண்டாகும். சந்தோஷம். ஏன்னா அவங்களோட வாழ்க்கை முறையில அவரோட வாழ்க்கையில எல்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட பகிர்ந்து கொண்டார். அடுத்த பகுதியை பார்த்தீங்கன்னா, உங்களோட வாழ்க்கையில சோகமான காரியங்கள், கஷ்டத்தெல்லாம் தாண்டி வந்திருப்பீங்க. ஸோ அதை நீங்க எப்படி பார்த்தீங்க, என்ன சொல்றீங்க? அதாவது தேவனை முழுமையாய் சார்வதற்கு மனம் இல்லாமல் உலக வாழ்க்கையில் வாழ்கிற போது அதிகமான பாடுகளை நான் சந்திச்சிருக்கிறேன். அதை சொல்லுவதற்கு நாட்கள் போராது. அதே விதமா தேவனை முழுமையாய் சார்ந்த போது, ஆண்டவரை தான் என் வாழ்க்கைன்னு சொல்லி பிடிச்சு கொண்ட போது என் வாழ்க்கையில தேவன் பெரிய வெற்றியை தந்திருக்கிறார், ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்கிறார். அது நிமித்தமாகத்தான் இன்னைக்கு அநேகருக்கு சாட்சியா இருக்கிறோம்னுங்கிறத நான் விருப்பத்தோடு சொல்றேன். இந்த நாளில் கூட ஐயோட வாழ்க்கை முறையில என்னென்ன நடந்தது, எத்தனை கஷ்டங்கள், எத்தனை சோகங்கள், அப்புறம் இப்ப இருக்க நிலைமையில நம்ம எப்படி ஒரு கிறிஸ்டியனியா இருந்தா கூட எப்படி மக்கள் அனுசரிக்கணும்னு சொல்லிட்டு அவரோட வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றையும் நம்மளுக்கு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, சொன்னாங்க. இது நீங்க பார்க்கிறவர்களுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாவோ, இல்லை நீங்க உங்க வாழ்க்கையில என்ன சில விஷயங்களை சேஞ்ச் பண்றதுக்கோசமோ இந்த ஐயோட காரியங்கள், சாட்சிகள் நம்மளுக்கு இன்ஸ்பிரேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ இதுக்கப்புறம் நிறைய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். God bless you.